ரஜிகனாக்கள் மற்றது என்னுடைய பாவந்தராஜராக்கள் நாங்களாகவே இறங்கி வரையினோம். ரைட், அது அவன் அர்ச்சனா வந்து கதைக்கட்டும், கதை பிரச்சனை இல்லை, ஒரு நியூட்ரல் பொசிஷன் அடிக்கணும். அதைக்கே பொறுத்த வரைக்கும் அங்கே அரச உத்தியோகத்தோட வாக்குகள் இல்லாமல் போயிடும் ஒரு பயம் ஒன்று இருந்தது. எனக்கு அந்த வாக்குகள் பிரச்சனை இல்லை. இருக்கிற 5 வருஷம் வந்து அதில் ஏதாவது வந்து செய்து போகணுன்னு தான் நான் யோசிக்கிறேன். அடுத்தடுத்து டிசிசி மீட்டிங் பிரியோசனமாக தான் நடக்கும். இந்த இடத்துல அதில் ஒரு பொதுமகன் ஒருத்தர் கதைக்கப்பட்ட விஷயம் என்னென்றால், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒருங்கிணைப்பு குழு மீட்டிங், ஆனால் இதில் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் கதைக்கப்படுகிறது. மக்கள்கிட்ட பிரச்சனை கதைக்கப்படுறது இல்லைண்டா. இப்போ இப்படி தானே இப்போ தனித்தனி ஒவ்வொரு ஆள் வந்து கதைக்கிறேன்டா, பொதுமகன் கதைக்கிறேன்டா, ஒவ்வொருத்தரும் வந்து தன் இந்த லேனியன் போடுபடையில், ஏன் என்னுடைய வாசி சாலை காசு வரையில், ஏன் எங்களுடைய ஏரியாவுக்கு தோட்டத்துக்கு தண்ணி வரையில் என்று ஒவ்வொரு ஆளை கதைச்சாலும் கிட்டத்தட்ட 250-300 பேர் ஒரு நாளைக்கு கதைப்போம். அதுக்காக தான் மக்களுடைய பிரதிநிதிகள் ஒரு 4 பேர் 6 பேர் இருந்தால் அவையிட்ட போய் கதைச்சா அதில் முக்கியத்துவங்களை கொடுத்து கதைப்போம். இப்போ என்னோட ஒரு படியத்தை தந்து நான் அதை அரசியலுக்காண்டி கதைக்காம விட்டுட்டு இருந்தால் கயந்திரமார் பொன்னம்பலத்தில் போய் கொடுத்து அவர் கதைப்பேன். அல்லது கயந்திரமார் பொன்னம்பலம் நானும் அந்த பழையத்தை திட்டமிட்டா சிறுகிரன் ஐயா கதைப்பேன். அல்லது வந்து அவர் இப்போ அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவரால் கதைப்பினோம். அதை விட்டு மக்கள் எல்லாரும் வந்திருந்து கொண்டு நாங்கள் கதைக்கிறதுபடி கேட்கணுமெண்டா ஒரு மீட்டிங் நடத்துகிறோம். ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு ஒழுங்கு முறைமையாக இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி மக்கள் பிரதிநிதிகள் இருக்கல, அது எங்கள்கிட்ட அதுகளை சொல்கிறத நெல்லம் தனிப்பட்ட ரீதியாக அப்படி அணுகிக்கல ஒரு அரசு அதிகாரிகளும் அதை கதையை கேட்க மாட்டேங்க. அது நடக்காது. இப்போ எங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி நாங்கள் சொல்கிறத அதை கேட்கலைன்னா நாங்கள் அதை பாராளுமன்றத்தில் கதைப்போம். சாதாரணமாக ஒரு ஆள் வந்திருந்து இந்த மீட்டிங்கில் கத்துறதால ஏதாவது நடக்குமோ அதை பொதுமக்கள் விளங்கிக் கொள்வோம். பிரச்சனை இருந்தால் எங்களுடைய இந்த ஃபோன் நம்பருக்கோ அல்லது ஏதாவது பாராளுமன்ற உறுப்பினரை அன்னைக்கு அதை கதைக்கிறோம். தனித்தனியாக மக்கள் போய் அப்படி கதைக்க ஏதாவது மீட்டிங்கில் ஜனாதிபதியோட மீட்டிங் நடக்கிறோன்னு சொன்னால் 6000 ஜனம் இருக்கட்டும், 6000 ஜனம் 6000 கோரிக்கை வைக்கலாம். ஜனாதிபதியாக கேட்கல போகுது ப்ராக்டிக்கல். அப்போ ஒரு 6 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் நம்ம பிரச்சனை மக்களோட போய் அணுகி ஒரு ஆஃபீஸ் ஒன்றை போட்டு அங்கே இருந்து மக்களுடைய பிரச்சனை அணுகி அந்த மீட்டிங்கில் வந்து கதைக்கணும். சரிதானே? வேதத்துக்கு அவங்களுக்கு அடுத்த முறை நீங்கள் வரலாம். உள்ளூரில் எல்லோரும் வரக்கூடிய வரைக்கில் ஒரு டீசெண்டான அட்டையரில் வரணும். நீங்கள் இப்போ யூடியூபர்ஸ் நீங்கள் வரீங்களா, அப்போ ஒரு ஷர்ட் போட்டு இன் பண்ணி ட்ரௌசர் போட்டு படிவாக வரணும். அப்போ தான் நாங்கள் எங்களுக்கும் ஒரு செய்ய ஒன்று இருக்குது. ரைட், அவங்க நீட்டாக தான் வந்திருக்காங்க. உள்ளுக்க விட மாட்டோம். கிரேஸ் ஒழுங்காக கூட்டத்துக்கு மீட்டிங்கில் சிறப்புலரில் இருக்குது. உள்ளுக்குள்ளே வாராக்கள் வந்து ஃபோமல் வியரில் தான் வரணும். நான் எனக்கு திரும்பினாக்காண்டி ஜம்பர் மடித்து கொண்டு மீசையை முடிக்கிட்டு வரையலாம். அது வந்து ஒரு